நிருபம் அதனுடைய 22வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகிக்கப்படுவேன் என்று நம்பி இருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் ஒரு பயங்கரமான தேவ மனுஷன் இல்லையா? அவரை போல ஜெபிக்கிற ஒரு ஆளு ரொம்ப குறைவு இல்லையா? இயேசுநாதருக்கு பிறகு சீசர்களுக்கு பிறகு பார்த்தா பவுல் ஒரு பயங்கர ஜெப வீரர் இல்லையா? கண்ணீரோட ஜெபிக்கிறவர், போராடி ஜெபிக்கிறவர். அவருக்கு ஜெப லைஃப் எல்லாம் பைபிள்ல வித்தியாசமா அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட தேவ மனுஷன் ஜெயில இருந்துட்டு பிலமோனுக்கு நிருபம் எழுதும் பொழுது சொல்லுகிறார், ஒனேசிமுக்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். எழுதும்போது சொல்லுகிறாரு, உங்களுடைய ஜெபத்தினால அவருக்கு வீட்டில் ஒரு சின்ன சபை கூடி வருது. அந்த சின்ன சபை கொஞ்சம் ஆத்துமாக்கள், அந்த சின்ன சபை நீங்களும் அந்த சபையும் ஜெபிக்கிற ஜெபத்தினால ஆண்டவர் என்ன திரும்ப இங்க இருந்து உங்க கையில கொண்டு தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லது ஜெயில இருந்து என்ன விடுதலை ஆக்கி உங்களுக்கு நான் திரும்ப ஊழியம் செய்யறதுக்கு வருவேன்றதை நான் நம்பி இருக்கிறபடியால் அப்படின்னு எழுதுகிறார். மகா பெரிய ஜெப வீரன். ஆனால் சபையை பார்த்து சொல்றார், உங்க விண்ணப்பங்களினால நான் உங்களுக்கு திரும்ப அருளப்படுவேன். அல்லேலூயா. அப்போ சபை மக்களுடைய ஜெபம் ஊழியக்காரனை விடுவிக்கிறதற்கு போதுமானதா இருக்கிறது. பேதுருவினுடைய விடுதலைக்காக ஜெபித்தது பேதுரு அல்ல, சபையார் ஜெபம் பண்ணாங்க. சபையார் ஜெபம் பண்ணும் பொழுது தூதனை அனுப்பி கர்த்தர் விடுவித்தார். தூதனை அனுப்பி கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. சரீரத்தில் சோர்வு வரலாம். இயேசு ஜெபிக்கும் பொழுது ஒரு தூதனை பிதாவானவர் அனுப்பி பலப்படுத்தினது போல ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் பலப்படுத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்னும் சொல்றேன், அவர் பலப்படுத்தாம எங்களால் ஓடவே முடியாது, ஓடவே முடியாது. இது சரீரம், இது இரும்பு அல்ல, இது சரீரம். ஆனா நாங்க உழைக்கிறதற்கு ஏற்ற பலன் எப்படி வரும்னா உங்க ஜெபம் அதுல முக்கியமான பங்கு. அல்லேலூயா. முக்கியமான பங்கு தேவ பிள்ளைகளே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்வார். 10 நிமிஷமாவது உங்க பாஸ்டரை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன செவியில ஏறிச்சா? அல்லேலூயா. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். சிலருக்கு மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா கேட்குது? எங்களுக்காகவே நாங்கள் ஜெபிக்கிறது இல்லை, பின்னே எங்கள் பாஸுக்காக ஜெபிக்கிறது இல்லை. இல்லை, எல்லாரும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, செல்லின் பாஸ்டரை கொண்டு ஆண்டவர் இதையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த அளவுக்கு கிரியைகளை தேவன் செய்கிறதற்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ தரிசனம் நிறைவேற தொடங்குதோ அப்போதான் பேய்க்க போராட்டம் தொடங்கும் தெரியுமா? பலவீன ஆவிகளுக்கு தாக்கம் தொடங்கும். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார். இந்த சபையில் நான் இந்த கடைசி கூட்டத்தில் நான் சொல்லக்கு காரணம், நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சா கிருபை உண்டாகும். அல்லேலூயா. இந்த பலவீனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் பயங்கரமான சுகத்தை தந்து அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. ஒரு சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுனா அற்புதம் நடக்கும்ன்றதுக்கு ஒரு சாட்சியை சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண வரப்போகிறேன். காஞ்சிரக்கோடு பகுதியில் பாஸ்டர் எலிசா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முதல் தடவை அவருடைய சர்ச்சில் நான் கன்வென்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் சர்ச்சு மீட்டிங்கு போய் இறங்கும்போது அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். கூட்டத்தை கேன்சல் பண்ணாண்டாம், பிள்ளைகளை வச்சு கூட்டத்தை நடத்திக்கிடலாம் அப்படின்னு அவர் கூட்டத்தை கேன்சல் பண்ணாமல் எனக்கு அவர் சொல்லாமல் அவர் விட்டுட்டார். நான் வந்து இறங்கி உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டால் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். நான் அப்போ என்ன பண்ணினேன், எனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் ஏறி உட்காந்து ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணினப்போ கர்த்தர் சொன்னார், அந்த தேவ மனுஷனை ஹாஸ்பிட்டலில் பில்லை முடிச்சு வீட்டுக்கு வர சொல்லு, சாயங்காலம் பலிபீடத்தில் ஏற்றி நிறுத்தி கையை வச்சு ஜெபம் பண்ணு, விசுவாசிகளை கையை நீட்டி தேவ மனிதனுக்காக ஜெபம் பண்ணு, அந்த ராத்திரியிலேயே அவனை நான் விடுதலையாக்க போகிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் ஊரையும் பேரையும் சொல்லியே உங்களுக்கு சாட்சி சொல்றேன். அவர் நினைச்சாரா நான் இன்னையோட செத்து போவேன்னு நினைச்சாராம். இன்னையோட செத்து போயிடுவேன்னு நினைச்சாராம்.
வருஷம் 8வது உயிரோட இருக்காரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி நேர போனேன்னு சொன்னேன். அலைய மண்டலத்தில் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். பில்லை முடித்தார், காலி பண்ணார், வீட்டுக்கு வந்தார். டாக்டர் சொன்னாரா, பெரிய பிரச்சனை ஆயிரும். யோ பாயா, என்ன பெரிய பிரச்சனை ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், பில்லை முடி. ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் என்ன குணமாக்குவார். இதான் விசுவாசம். கேட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார்ன்றதை நம்பினாலே அற்புதம் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பில்லை முடிச்சு காலி பண்ணிட்டு வந்துட்டாரு. அவனுக்கு ஒரு திட்டி அனுப்பியிருக்கிறானுங்க. இவரு கண்டுக்கிடவே இல்லை, போடா அப்படின்னு வந்துட்டாரு. சாயங்காலம் கர்த்தர் சொன்ன மாதிரி நாம் பிரசங்கம் பண்ண முன்னால அந்த தேவ மனிதனை பலிபீடத்தில் எழுப்பி நிறுத்து. அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள், அவங்க தலையில் நம்ம கை வைக்கக்கூடாது. ஆகவே விசுவாசிகளை கையை நீட்டி ஜெபம் பண்ண சொன்னேன். நான் அவருக்கு முதுகில் கை வச்சு ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வல்லமை அவருக்கு சரீரத்தில் பாஞ்சது. அந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் அவரை குணமாக்கினார். உங்களுக்கு தெரியுமா, இது நடந்தது ஒரு ஏப்ரல் மாதம். இந்த வருஷமும் அந்த நினைவை அவர் மனசில் வச்சு அந்த ராத்திரி அவரை ஆண்டவர் குணமாக்கினால படுத்து கிடந்து ஒரு பொருத்தனை பண்ணினாராம். உயிரோட நான் இருக்கும் வருஷம் வரைக்கும் எல்லா ஏப்ரல் மாதமும் ஒரு நன்றி கூட்டம் பாஸ்டர் ஜெபா யேசுதாஸை வச்சு வைப்பேன். அந்த மனிதனை பயன்படுத்தி என்ன உயிரோட காத்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்த வருஷமும் போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு என்னை பற்றி எனக்கு தாரத்தப்பட்டு அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. உங்கள் விசுவாசத்தை தூண்டுவதுக்காகன்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, விசுவாச மக்களை கை நீட்டி ஜெபம் பண்ண சொல்லு, நான் அவரை குணமாக்குவேன். ஒரு ஊழியக்காரனுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. உங்க ஜெபத்துக்கு வல்லமை உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், உங்க ஜெபம் வல்லமை உள்ளது. ஊழியக்காரனுக்காக 10 சோத்திரம் போட்டா அந்த 10 சோத்திரம் அவனுக்கு வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றி. உங்க ஜெபம் எங்களுக்கு ரொம்ப தேவை. அதனால தான் பவுல் நிருபங்கள் தோறும் எழுதுவார், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா நாங்க சொல்றோம், சகோதரர்களே சகோதரிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? சிலர் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஓய் உமக்காக 2 நிமிஷமாவது சோத்திரம் பண்ணுவோம், கேட்டியாளா? அது ஒன்றும் தான் வேணும், தயவு செய்து செய்யுங்கன்னு சொல்லுவேன். நீங்க கொடுக்கிற பல ஆயிரங்களை விட நீங்க ஒரு ஊழியக்காரனுக்காக போடுகிற 10 சோத்திரம் இருக்கு பத்தியலா, கிருபையை பெருக பண்ணிரும். சோத்திரத்தினால என்ன பெருகுமா? கிருபை பெருகுமா? அப்போ ஒரு ஊழியக்காரனை நினைச்சு, கர்த்தாவே இந்த ஊழியக்காரனுக்காக சோத்திரம், அந்த மனிதன் மேல கிருபை உண்டாகட்டும்னு நீங்க சோத்திரம் பண்ணுனா கர்த்தர் பாருங்க, அநேகருடைய சோத்திரத்தினால என்ன பெறுகிறது? கிருபை பெறுது. நாங்க நிக்கிறது எங்க பலத்தில் அல்ல, கிருபையினால தான் நிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவாராக. உட்கார்ந்தோ இருந்தோ முழங்கால் போட்டோ நீங்க எப்படி ஜெபம் பண்ணும் போதும் உங்க ஊழியர்களை நினைச்சு சோத்திரம் பண்ணணும். என்ன, உங்க சபை பாசுக்காகவும் ஜெபம் பண்ணணும், பாச செல்வினுக்காகவும் தோத்திரம் பண்ணணும், இந்த அன்பான தாயாருக்காக தோத்திரம் பண்ணணும். என்ன அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இவங்களையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மரியாதையும் கனமும் உண்டு. ஏன்னா விலையேற பெற்றவர்கள் தங்களுடைய வாலிபத்தை கர்த்தருக்காக விட்டு பாடுகள் பட்டு பாடுபட்டு வேதனைப்பட்டு கும்பிக்கு இல்லாம குடிக்கிறதுக்கு இல்லாம தின்னதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இயேசுராஜாவுக்காக இந்த ஊழியங்களை எல்லாம் கட்டி எழுப்பினவர்கள். அவங்களுக்காக 4 ஸ்தோத்திரம் போடணும். நல்லா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இப்போ நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுனா கர்த்தர் கிருபைகளை அருளுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார், பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சமயம் கிடைச்சா என்னையும் நினைச்சுக்கிடுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவாராக, உங்களை நடத்துவாராக. இந்த ஜெப நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க பரலோக தேவன் கிருபை தந்து நடத்துவாராக. இந்த இரவு வேளையிலும் பாடல் ஆராதனை நடத்தி நம்ம மத்தியில் அமர்ந்திருக்கிற பாஸ்டர் அஸ்பாஸுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தம்பி ஜோயலுக்காக, கனத்துக்குரிய ஐயாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லாரையும் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. நாம் ஒருமித்து அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அன்பான அம்மாவுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம், வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்னும் சுகத்தோடு பலத்தோடு உங்களை காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்னாள மாதிரி உள்ள அம்மையார் எல்லாம் நமக்கு சபையில தேவை. ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். வயசு 84 ஆனாலும் ஜெபமும் துதியும் ஆராதனையும் உபவாசமும் வாழ்க்கையை விட்டு போகல. அது அந்த ஆலயத்துக்கு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. ஆமென். முதியோர்கள் எல்லாம் நமக்கு கிரீடங்களா இருக்கிறார்கள், மகிமையா இருக்கிறார்கள். நீதிமான்கள் அதிகமாக இருந்தால் பட்டணம் களி கூறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரம் 27வது வார்த்தையை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களோடு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே இந்த இரவில் எங்களோடு பேசும் என்று எல்லா தேவ ஜனங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமே. ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்பத்தை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தது போல இந்த இரவிலே வார்த்தையாகிய அப்பத்தை ஆண்டவர் நமக்கு பிட்டு தரும்படியாக, திருப்தியாக்கும்படியாக, ஆண்டவருடைய கிருபை வெளிப்படும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு ஆண்டவர் நடக்கிற சில சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சில போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற இழப்புகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சில வேதனையான இடங்கள், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய ஆவியை செத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதாக காணப்படுகிறது. செத்த ஒரு அனுபவத்துக்கு நேராக அவனுடைய அனுபவம் மாற்றப்பட்டு விடுகிறது. மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபை பற்றி நீங்க கவனித்தா உயிரோடு இருக்கிறாரு, ஆனா அவருக்கு ஆவி ஒரு செத்து போன நிலைமையில காணப்பட்டது. காரணம் என்ன? தான் நேசித்ததான குமாரன் அவனை விட்டு விலகிவிட்டார் அல்லது மரித்து போனார் என்பதுதான் அவனுக்கு தெரிந்திருந்த அறிவு. தான் சிநேகித்த தன்னுடைய குமாரன் இல்லை என்று என்றைக்கு அவனுக்கு காதுக்கு செய்திகள் வந்ததோ அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையை பிடித்த துக்கம், அவனுடைய வாழ்க்கையை பிடித்த அந்த சஞ்சலமான நிலைமை, அவன் கடைசியில கூட பென்யமீனை அனுப்புவது சொல்லுகிறார், யோசேப்பும் இல்லை பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். அப்படியானால் வருஷங்கள் தாண்டினாலும் இருதயத்தை விட்டு மாறாத காயமாய் இருந்ததுதான் யோசேப்பினுடைய இழப்பு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே யாக்கோபினுடைய காதுக்கு ஒரு செய்தி வருகிறது, யோசேப்பு இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மையை சொல்லட்டா, அநேக வெளிப்பாடுகளை நம்ம சொல்ல
சொல்லும் பொழுது நம்முடைய காதுகள் அதை ஏற்றுக்கொள்ள இடம் கொடுக்கவே கொடுக்காது. பைபிள் சொல்லுது, அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன உடனே யாக்கோ பண்ணிரும். சிலர் பேசினா நமக்கு சோறு உண்டாயிரும். ஏசபேலுக்கு வார்த்தை என்னைக்கு எலியாவுக்கு காதுக்கு வந்ததோ அப்பத்திலிருந்து அவனுக்கு ஆசை, நான் சாகணும், இனி உயிரோட இருக்கப்படாது. சிலருக்கு வார்த்தையை கேட்ட உடனே வாழணும்னு ஆசை வராது, சாவணும்ன்ற ஆசை வரும். சிலருக்கு வார்த்தை எப்ப கேட்கிறோமோ உள்ளத்துக்கு உள்ள இருதயத்தை துண்டு துண்டா வெட்டி போடுகிற பட்டயத்தை போல அந்த வார்த்தை புறப்பட்டு வரும். ஞானி சொல்லுகிறார், பட்டய குத்து போல் பேசுகிறவர்களும் உண்டு. அப்படியானா சிலருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை அழிப்பதற்கு எத்தனம் உள்ளதா இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதுவாக புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. அவர் உங்களை ரட்சித்தது நீங்கள் சோர்ந்து போய் வாழ்வதற்கு அல்ல, உங்களை சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து உங்களை உயிர்ப்பித்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளை உன் காதுகள் கேட்க கூடாத வார்த்தைகளுக்கு இடம் கூடாது இருப்பதாக, கர்த்தருடைய நல் வார்த்தைகளுக்கு உங்க இருதயம் இடம் கொடுப்பதாக. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேரம் வேகமாக போகுது, சமயத்துக்கு உங்களை அனுப்பணும். அதனால யோசேப்பு என்ன வார்த்தைகளை எல்லாம் பேசினான். யோசேப்பு பேசின வார்த்தை அவருக்கு உயிரை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் நடப்பித்தது என்பதை கொஞ்சம் ரத்தன சுருக்கமாய் இந்த ராத்திரி வேளை உங்களோடு பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் நடுவில் கிரியை செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பினுடைய வார்த்தைகள் என்ன? ஒன்றாவது ஆதியாகமம் 45வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஸ்தோத்திரம். சத்தமா வாசிங்க. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்திலே வாரும், தாமதிக்க வேண்டாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே யோசேப்பு யாக்கோபினிடத்தில் சொல்லி அனுப்பின நல்ல செய்தியை இங்க பார்க்கிறோம். முதலாவது, அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒரு காரியம் சொல்லுகிறார். கர்த்தர் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். உண்மையை சொல்ல போனா இந்த அதிகாரத்தை கொடுத்தது பார்வோன் தான். ஆனால் அவன் நன்றாய் விளங்கினான், தேவனே அல்லாமல் ஒரு மனுஷன் என்னை இந்த இடத்துல கொண்டு வைக்க முடியாது என்பதை அவன் அறிந்தபடியால் யோசேப்பு சொல்லி அனுப்புகிறார், ஆண்டவர் என்னை இந்த இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் யோசேப்பினிடத்திலிருந்து படிக்க வேண்டிய முதல் பாடம், நீங்க எவ்வளவு படிச்சீங்க, எவ்வளவு டிகிரி எடுத்தீங்க, எவ்வளவு மெடலிஸ்டா நீங்க, என்ன லெவல்ல உயர்ந்தீங்க, அதெல்லாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம், அதெல்லாம் இரண்டாவது. கர்த்தராக உங்களை இந்த உயர்வுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறது. நல்லா கை உயர்த்தி சொல்லுங்க, என்ன உயர்த்தினது ஆண்டவர், என்ன வாழ வச்சிருக்கிறது ஆண்டவர், எனக்கு வீடு கட்டி தந்தது கர்த்தர், என் பிள்ளைகளை உயர்த்தினது கர்த்தர், எனக்கு நன்மைகளை தந்தது கர்த்தர். என்னுடைய கை சாமர்த்தியம் இதை சம்பாதிக்கவில்லை, என்னுடைய பலன் இவைகளை சம்பாதிக்கவில்லை, நான் இந்த வரைக்கும் வாழ்ந்து அனுபவிக்கிறேன், எல்லாமே ஆண்டவர் எனக்கு தந்தது. இந்த உயர்வு கர்த்தர் எனக்கு தந்தது, இந்த மேன்மை கர்த்தர் எனக்கு தந்தது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்புக்கு இருதயத்தை போல நம்ம இருதயம் மாறணும். யோசேப்பு ஒன்றையும் தன் பலத்தில் சொல்லல, பார்வோனுக்கு அந்த மகிமையை கொடுக்கல, அந்த மகிமையை தேவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். யாருக்கு மகிமையை செலுத்தணும்? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க உயர்வு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்க உயர்வு கர்த்தரை மகிமைப்படுத்தணும், உங்க செல்வம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், உங்க வீடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும், உங்க ஆசி ஐஸ்வர்யங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் நம்மளை பத்தி பரவாயில்லப்பா, அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன்னு சொல்லும் பொழுது உடனே குராசாயி சொல்லணும், நான் இல்லப்பா, கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தர் எனக்கு செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கிருபை யோசேப்புக்குள்ள இருந்த உடனே பார்வன் சொல்றாரு, எப்பா சொப்பனத்துக்கு உனக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு கிருபை இருக்குதாமே, நீ சொல்ல மாதிரி எல்லாம் வியாக்கியானம் கரெக்டா இருக்குமாமே, நானும் ஒரு சொப்பனம் கண்டேன், அதுக்கு வியாக்கியானம் சொல்லணும், அதுக்காக உன்னை கூப்பிட்டேன். சொல்றான், நான் அல்ல, தேவனே உமக்கு மங்களகரமான உத்தரவை அருளுவாராக. எந்த இடத்துல ஆனாலும் சரி, ஒருவன் தேவனை உயர்த்தினா அவனை கர்த்தர் கட்டாயம் உயர்த்துவார். ஒரு சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ, சின்ன ஆசீர்வாதமோ பெரிய ஆசீர்வாதமோ, எல்லாத்திலையும் மகிமையை அவருக்கு செலுத்திப்பார். என்ன கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணி கொண்டே இருப்பேன் என்கிற அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறத உங்க கண்கள் நிச்சயமாக காணும். பிரியமானவர்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யோசேப்பு சொல்றார், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் பேச போகிற காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஒரு யோசேப்பு ஒரு எகிப்துக்கு அதிகாரியாய் மாறின பொழுது அவனுடைய குடும்பம், அவனுடைய தகப்பன், அவனுடைய எல்லா சொந்த பந்தங்களையும் காப்பாற்றுகிறதற்கும் வாழ வைக்கிறதுக்கும் அவனுக்கு உரிமையும் வல்லமையும் நன்மையும் இருக்கும் என்றால், நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த முழு உலகத்திற்கும் அதிகாரியாக மாற்றி வைத்திருக்கிறார். அவரை ஒரு மனுஷன் நம்பி, அவருடைய வார்த்தையை ஒரு மனுஷன் நம்பி அவரிடத்தில் வந்தா அவனை அவர் வாழ வைக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி துதியுங்க. ஆமென். கர்த்தர் இந்த ராத்திரி வேளை உன்னுடைய வாழ்வுக்கு அதிகாரி, இந்த உலகத்துக்கு அதிகாரி, இந்த நன்மைகளுக்கு அதிகாரி. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் வாழ வைக்கிறவர், அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் மேன்மைப்படுத்துகிறவர். Praise the Lord. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்துக்கு அதிபதியாய் மாறின ஒருவனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த முழு உலகத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம்னு ஒரு காரியம் இல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆமா, ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை வரணும், என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்ய போதுமானவர். ஏன்னா எல்லா அதிகாரமும் அவருக்கு கையில் இருக்கிறது. அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆகவே அவருடைய சமூகத்தில் நீங்கள் நம்பிக்கையோடு அவரை தேடினால் அவர் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதற்கு வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் செய்தி, நான் இந்த எகிப்து முழுவதற்கும் அதிகாரியாக இருக்கிறேன். முதல்ல நீங்கள் சேவிக்கிற தேவன் யார் என்பதை முதலாவது நீங்கள் புரிய வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை இல்லாத தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் வல்லமை உள்ளவைகள், ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். கை தட்டி துதிக்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்பி துதிக்கணும். உடபா கபாலா ரியாந்தரா. உலகத்தில் உள்ள மந்திரவாதிகளுடைய கோல்கள் எல்லாம் சர்ப்பமாக மாறும், தேவனுடைய மனுஷனுடைய கோலும் சர்ப்பமாய் மாறும். ஆனால் மந்திரவாதிகளுடைய கோலுக்கு அந்த கோலை விழுங்கக்கூடிய அதிகாரம் இல்லை. தேவனுடைய மனுஷனுடைய கோல் அவைகளை விழுங்கி பாடுகிறது. நல்ல வாயை திறந்து துதி. சத்துரு உனக்கு போராட்டத்தை மட்டும்தான் கொண்டு வர முடியும். கர்த்தரோ அந்த போராட்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதபடி உன்னை விடுதலையாக்கி சத்துருவுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆமானால தூக்கு மரத்தை மட்டும்தான் உண்டாக்க முடியும். கர்த்தரோ அந்த தூக்கு மரத்தில் அவனுக்கு கழுத்தையே மாட்ட வைக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஷாகாதா ரகலோ கந்தல் கடகபலா உடகபலா கந்தராபலா அத்தஸ் கடாபலா நேபுகாத்நேச்சாரால் தீய 7 மடங்கு சூடாக்க மட்டும்தான் முடியும். அந்த அக்னியினாலே சத்துருக்களை பட்சிக்க வைக்கிறதற்கு கர்த்தரால முடியும். சிங்கங்களின் கெபியை சாடியலுக்கு ரெடி பண்ண ஆமென் பிரபுக்களுக்கும் பிரதானிகளுக்கும் முடியும். ஆனால் அந்த சிங்க கெபியை அந்த பிரதானிகளுக்கு நேரை திருப்பி விட கர்த்தராலே கூடும் என்று விசுவாசித்தால் வாயை திறந்தே Hallelujah. Hallelujah.
அப்ப மனிதனுக்கு வல்லமை உண்டு, ஆண்டவருக்கு சர்வ வல்லமை. சாத்தானுக்கு வல்லமை உண்டு, ஆனால் கர்த்தருக்கு சர்வ வல்லமை. 6000 பேர் ஒன்னா சேர்ந்திருந்து ஒருத்தனை வாட்டி வதச்சிட்டு இருக்குது. வந்து நின்றுட்டு சொன்னார், பாயவனை விட்டு. அவ்வளவுதான், ஒன்னொன்னா போவல, மொத்தமா போயிட்டு. விளங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த ராத்திரி வேளை நாம் ஆராதிக்கிற தேவன் சகலவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிறார். எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். இப்ப எத்தனை பேர் இந்த பரம யோசேப்பால அல்லது இயேசு கிறிஸ்து என்கிற யோசேப்பினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எங்க நடக்க போகுதுன்னு சோர்ந்து போய் இருக்கிறியா? இது எப்படி நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா? ஆண்டவருக்கு தோத்திரம். நமக்கிட்ட ஒரு கேள்விதான் இருக்கும், பதில் எல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்கு. நமக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். கர்த்தருக்கு கேள்வி கேட்கறது மட்டும் இல்ல, பதிலும் சொல்ல தெரியும். இது எப்படி ஆகும்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அநேக நேரம் கர்த்தர் சொல்ற எதையுமே நம்ம நம்புகிறதுக்கு முடியாது. தோத்திரம். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத யாக்கோபு பார்த்தாங்கன்னு சொல்றாரு, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வந்து நின்று ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு. புரியல. அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை. வாக்குத்தத்தம் என்ன? நீ படுத்திருக்கிற இந்த லேண்டை உனக்கு தருவேன். அவை எழுப்பின்னு சொல்ல, லேண்டும் கீண்டும் தான். நான் போற வழியில் என்ன செய்யணும்? காப்பாற்றணும். எனக்கு சோறு தரணும், மாற்றுறதுக்கு நிற்கிற தரணும். இவ்வளவு தந்து எங்கள் அப்பா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற கூடாரத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்தா உமக்கு எல்லாத்துலேயும் தசமபாகம் தருவேன். நீர் தான் எனக்கு தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தசமபாகம் கொடுக்கறதுக்கு யாக்கோபுக்கு யாரும் போதிக்கலை, அவனுக்கே வந்தது தசமபாகம் கொடுக்கணும்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில திருடனுங்க தசமபாகம் கொடுக்கணுமா? எங்க எழுதி இருக்கு? எப்படி எழுதி இருக்கு? இதை பாரு சகோதரர், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஆசை இல்லாதவனுக்கு புத்தி ஆக்கு இந்த புத்தி எல்லாம். ஆண்டவருக்கு நன்மை, ஆண்டவருடைய ராஜ்யங்களுக்கும் ஊழியங்களுக்கும் கொடுக்கணும்னு விருப்பம் இல்லாதவன் எழுப்புக கிராஸ் கொஸ்டின், அதுலயும் கஞ்சா முட்டி எழுப்புக கேள்வியாக்கு இந்த கேள்வி. ஆண்டவர்கிட்ட நன்மை வாங்கி ஆண்டவரை நேசிக்கிறவன், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நேசிக்கிறவன் இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் திருப்பி கேட்பாரு, உனக்கு நான் தரணும்னு எங்க எழுதி இருக்கு? ஒரு அல்லேலூயா. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? தோத்திரம். எனக்கு உனக்கா பைபிளும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. ஆனால் எதையாவது பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டு ஞாஞ்சா மஞ்சா ஞாஞ்சா மஞ்சான்னு பேசி இந்த பாதி அறகுறையாக்கு இருக்கிற அம்பலத்தையும் கவுத்து விட்டுருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புதிய பாட்டில் தசமபாகம் கொடுக்கணுமா? வசனங்கள் எவ்வளோ வேணாலும் தாரு, தசமபாகம் இல்லை, அதுக்கு மேலேயாக்கம் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மல்லிகாவில் இருக்கிற வசனத்தை ஒருத்தர் இடையில பேசியிருந்தாரு, நீங்க கேட்டிருந்தா திரும்பிடப்படாது, அதுக்காக சொல்றேன். ஆண்டுக்கு தோத்திரம். அது பழைய பாட்டு, ஆசாரியர்களுக்காக பேசினதான வார்த்தை, அது விசுவாசிகளுக்கு உள்ளது அல்ல. அப்படியா? வெளிப்படுத்தல் 1:6 என்ன எழுதியிருக்கு? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, ஹலோ, நம்ம எப்படி மாற்றிருக்கிறாரா? பிச்சைக்காரனாகவும் பைத்தியக்காரனாகவும் மாற்றினார்னா இருக்கு. நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும். இப்போ சொல்லுங்க, உண்மைதான். மல்கியால எழுதியிருக்கிறது ஆசாரியர்களுக்கு தான். புதிய ஏற்பாட்டில் நீங்க ஆசாரியா இல்லையா? ஆசாரியர்களா இல்லையா? ஆசாரியர்கள் தானே. அப்ப கொடுக்கணுமா கொடுக்கணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னா, பரிசேயர் சதுசேயருடைய நீதியில் உங்க நீதி அதிகமாக இராவிட்டா எங்க போக மாட்டியே? பரலோகராஜ்யத்தில் போக மாட்டியே. அவன் தன் நீதியை லூக்கா 18 சொல்றான், நான் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன கொடுக்கிறேன்? தசமபாகம் கொடுக்கிறேன். அது அவனுக்கு நீதி, அவனுடைய சட்டம், அதாவது நீதியான வாழ்க்கை. நியாயப்பிரமாணத்தில் என்ன நீதி சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த நீதியின்படியே வாழ்கிறவர்களாக்கும் பரிசேயர்கள். ஆண்டவருக்கு தோத்திரம். அவன் சொல்றான், வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் என்ன கொடுக்கிறேன்? தசமபாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணானா. அப்போ இவனுக்கு நீதியை விட நமக்கு நீதி எப்படி இருக்கணுமா?
அதிகமா இல்லாட்டா எங்க போக முடியாதான். இந்த வசனம் ஜெபயேசுதாஸ் பேசின வசனம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு பேசின வசனம். மத்தேயு 5:20 அழகா சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர் என்புடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இராட்டா எங்க போக மாட்டிய, பரலோகராஜ்யத்துல வரமாட்டிய, போக மாட்டிய. தோத்திரம், ஆண்டவருக்கு தோத்திரம். பவுல் சொல்றார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அது எப்படி கர்த்தர்? அப்படிதான்டா, கர்த்தர் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். சிறுக விதைக்கிறவனுக்கு சிறுகதான், பெருக விதைக்கிறவனுக்கு பெருக. உங்களுக்காக வசனத்தை எங்களால மாற்ற முடியாது. கஞ்சா முட்டிக்கு அவர் கஞ்சா முட்டி தான். ஆமென், அல்லேலூயா. புனிதனுக்கு புனிதன், மாறுபடுகிறவருக்கு மாறுபடுகிறவன். அல்லேலூயா, அல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனங்களுக்குள்ள ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். வசனங்களுக்குள்ளே எப்பொழுதும் வாழ்கிறதற்கு பழகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோசேப்பு என்கிறதான மனிதன் எகிப்துக்கு அரசனாக அல்லது எகிப்துக்கு அதிபதியாக அவன் மாறினது போல நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த முழு உலகத்துக்கும் அதிபதியாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் இருந்து வருகிற சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நல்ல வேளையில அவர் சொன்ன வார்த்தைகளின் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என்னிடத்திலே வாரும். அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 45:9 எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என்னை அதிகாரியாக மாற்றி இருக்கிறார். என்னிடத்திலே வருவீராக. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னிடத்திலே வருவீராக. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளை நீங்களும் நானும் வர வேண்டிய ஒரு இடம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு மனிதர்களை அழைக்கிறார். எப்படிப்பட்ட போராட்டத்தின் நடுவிலே வாழ்கிற மனிதர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் நடுவிலே வாழ்கிற மனிதர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். எப்படிப்பட்ட வேதனையின் பள்ளத்தாக்கு வழியாக போய் கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது கூட அவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். மத்தேயு 28:11 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். அன்றைக்கு யோசேப்பு வறுமையில் வாடிக்கொண்டிருந்த தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய குடும்பத்தை பிழைக்க வைப்பதற்காக, தன்னுடைய குடும்பத்தில் வம்சங்கள் ஒழிந்து போகாதபடி அவர்களை பாதுகாப்பாய் நடத்துவதற்காக யோசேப்பு தான் இருந்த இடத்திற்கு அவர்களை அழைத்தது போல இந்த ராத்திரி வேளை இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் உள்ளும் புறமுமாய் கேட்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளை அழைக்கிறார். என்னிடத்திலே வருவீர்களாக. வாழ்க்கையில உன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாரிடத்தில் எல்லாம் போய் பார்க்கிறாய்? உன்னுடைய பிரச்சனை தீரலையா? பைபிள்ல அநேக மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து தர முடியும். மனுஷனுகிட்ட போனவங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைக்கல. எப்ப இயேசுவை தேடி வந்தாங்களோ அப்பொழுது அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் நீ வருவாயா? உன்னை வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன்னை பிழைக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறதுக்கு ஆள் இல்லையா? உன் காரியத்தில் நியாயம் செய்ய ஆள் இல்லையா? உன் குடும்பத்தின் வறுமைகளை மாற்ற ஒருவரும் உனக்கு வழிகாட்ட இல்லையா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் இயேசு உங்களை அழைப்பது உங்களை சும்மா அல்ல, உங்களை வாழ வைக்கிறதற்காக அவர் உங்களை அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் சொல்றார், என்னிடத்தில் வாரும். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறது இல்லை. விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும், அற்புதங்கள் நடக்கணும். ஆனா யாரும் கர்த்தரிடத்தில் வரதில்லை. யோசேப்பு இருக்கிற இடத்திலிருந்து செய்தி அனுப்பினார், என்னிடத்திலே வருவீராக. யோசேப்பு வந்து கூட்டிட்டு போகல, அவன் இருக்கிற இடத்திலிருந்து செய்தி அனுப்பினான், என்னிடத்தில் வருவாயாக. இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை பரலோகத்தின் தேவன் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீ எவ்விடத்தில் இருக்கிறாய்? எப்படிப்பட்ட போராட்டத்தின் நடுவிலே வாழ்கிறாய்? எப்படிப்பட்ட வேதனை நடுவிலே வாழ்கிறாய்? உன்னை விடுவிக்கவும், உன்னை ரட்சிக்கவும், உன்னை பாதுகாக்கவும், உனக்கு நன்மை செய்யவும் பரலோக தேவன் உன்னை அழைக்கிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடத்தில் வந்த மனிதர்களை எல்லாம் நீங்க கவனிச்சா அந்த மன்னை அழைக்கிறார். உனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். உன்னை வாழ வைக்கிறதற்கு இயேசு விரும்புகிறார். உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். உன் குடும்பத்தை மேல் நோக்கி கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு சகாயம் பண்ண கர்த்தர் விரும்புகிறார். உன்னை ஜீவனோடு காப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். உன்னை பெருக வைப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். உன்னை ரட்சிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இந்த ராத்திரி
நல்லாவே ஆச்சு, பாத்தியம் எல்லாம் போயாச்சு, எல்லாமே போயாச்சு, இனி எனக்கு இங்க பிளேஸ் கிடையாது. ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் பிள்ளையாக உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டாலும் எங்கேயோ பிறந்தவனுக்கு வேலைக்காரன் என்கிற இடம் அந்த வீட்டில் இருக்குதுன்னா எனக்கும் ஒரு வேலைக்காரனுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லட்டா, அவனுக்கு ஆசை நான் வேலைக்காரனாக இந்த வீட்டுக்குள்ள வரணும். தகப்பனுக்கு ஆசை என்ன தெரியுமா? உன்னை வேலைக்காரனா அல்ல, உன்னை திரும்பவும் பிள்ளையாகத்தான் என் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறாய்? நீ எத்தனை தூரம் பின்னால போயிருந்தாலும், கர்த்தரிடத்தில் வருகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு நீ சொன்னாலும், இந்த ராத்திரி வேளை உன்னை அழைக்கிறார். இந்த ராத்திரி வேளை நீ மறுபடியும் அவருடைய பிள்ளையாக மாறணும். இந்த ராத்திரி வேளை மறுபடியும் நீ அவருடைய சீசனாய் மாறணும். மறுபடியும் நீ அவருடைய வேலைக்காரனாய் மாறணும். மறுபடியும் நீ அவருடைய காரியங்களுக்கு உன்னை அர்ப்பணிக்கிறவனாய் நீ மாறணும். என்னதான் மீன் பிடிக்க ஓடினாலும் உன்னை விடமாட்டார். திரும்ப நீ கர்த்தருக்கு வேணும். திரும்ப நீ கர்த்தரிடத்தில் வரணும். உன் மேல வைக்கப்பட்ட தரிசனம் அது கட்டாயம் நிறைவேறும். உன் மேல வைக்கப்பட்ட தேவ திட்டம் அது கட்டாயம் நிறைவேறும். உன் குடும்பத்தை பற்றி கர்த்தர் வைத்த திட்டம் அது கட்டாயம் நிறைவேறும். இந்த ராத்திரி உன்னை கர்த்தர் திரும்ப அழைக்கிறார். இந்த ராத்திரி நீ திரும்ப தேவ சமூகத்துக்கு வா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்திலே வாரும் என்ற செய்தி யாக்கோபுக்கு உயிரை தந்தது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில யோசித்து பார்த்தார், இனி எத்தனை காலம் நம்மகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறத வச்சு சாப்பிட முடியும்? இன்னும் எத்தனை காலம் இந்த வறுமையில நம்ம பிழைக்க முடியும்? இன்னும் எத்தனை மாசம் நம்ம எகிப்துல போய் ஆகாரம் வாங்கி சாப்பிட முடியும்? அப்படின்றத அவர் யோசித்து யோசித்து புலம்பி கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு காதுக்கு வர்ற செய்தி, நான் எகிப்துக்கு அதிபதியா இருக்கிறேன், நீர் என்கிட்ட வந்தா போதும், நீ வேற எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்கிட்ட வந்தா போதும். உன் எதிர்காலம் கேள்விக்குறியா? இந்த ராத்திரி நான் பிரசங்கிக்கிறேன், இயேசுவினிடத்தில் வா. எதிர்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுக்கிறவர் நான் பிரசங்கிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள யோசேப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க எதிர்காலம் எல்லாம் ஆண்டவர் தான். எங்களுக்கு எதிர்காலத்தை உண்டாக்குனது யாருன்னா ஆண்டவர் தான். என் வாழ்க்கையை பற்றியே நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் இருண்ட முகங்கள் ஏராளம் இருந்தது உண்டு. எப்படி பிழைக்க போகிறோம், எப்படி நம்முடைய எதிர்காலம், எப்படி நம்முடைய ஜீவியம், எப்படி நம்முடைய ஊழியம் என்று கேள்விக்குறிகள் எல்லாம் நிறைந்திருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் எல்லாம் எனக்கு தஞ்சம் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. நம்புவதற்கே ஏதுவில்லாததெல்லாம் ஆண்டவர் அப்ப பேசினார். இன்னைக்கு அதையெல்லாம் நிறைவேற்றி வருகிறார். 18 வருஷங்களுக்கு முன்ன பேசப்பட்ட வசனங்கள் இப்ப நிறைவேறி வருகிறது. 24 வருஷங்களுக்கு முன்ன பேசப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நிறைவேறுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 24 வருஷத்துக்கு முன்ன ஒரு தேவ மனிதனை கொண்டு பேசின வார்த்தையாக்கும் இந்த வருஷம் எனக்கு நிறைவேறுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே நிறைவேறணும், அப்படியெல்லாம் கிடையாது. வாக்குத்தத்தம் தந்தா நம்பிக்கையோட காத்துரு. அதெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறதற்கு, அதை நிறைவேற்றுகிறதுக்கு கர்த்தர் வல்லவர். வாக்குத்தத்தம் தார அன்னையிலிருந்து சூழ்நிலை எல்லாம் வாக்குத்தத்தத்துக்கு நேர நெகட்டிவாக தான் நடக்கும். கவலைப்படாத. வாக்குத்தத்தம் தந்தவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து கேள்விக்குறி இருக்குதா? இந்த பிள்ளைக்கு ஒழுங்கா படிப்பு வரலையே, இந்த பிள்ளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நீயா இந்த பிள்ளைய இந்த உலகத்துல கொண்டு வந்த? இந்த பிள்ளைய தந்தது ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை ஆண்டவர் தந்தாருன்னு நம்பிக்கை இருக்குதா? ஆமாண்ணா கை உயர்த்துங்க பாப்போம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும்
பலன். உலகத்தில் என்னெல்லாமோ சொல்றாங்க, நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம், உள்ள சொத்தை எல்லாம் விற்று ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகும் கடைசியில் சொல்லுவாங்க, இனி நீங்க உங்க கடவுளை என்ன செய்யுங்க, தேடுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அதை தான் முதல்ல சொல்றோம். ஒருத்தனுக்கு செவியிலையும் யாருது இல்லை. வாங்கின சிறிதனெல்லாம் தீர்றது வரைக்கும் எங்க வார்த்தைகள் ஒன்றும் செவியில சொல்லுங்க. நம்ம யாருமா, யாராது என்ன சொல்லியும் பாச, யாருமா வாங்கின சிறிதனம் எல்லாம் தீர்றது வரைக்கும் நம்ம சொல்ல ஒரு வார்த்தையும் யாராது ஒளிச்சு ஒளிச்சு போகணும். நம்ம கண்டா கேட்டுருவோம்னே ஒளிச்சு ஒளிச்சு போவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொறுமையோட காத்துரு. ஒன்று அள வைக்கிறாருன்னா காரணம் உண்டு. சில நன்மைகளெல்லாம் தடைப்படுதுன்னா காரணம் உண்டு. பொறுமையா தேவ சமூகத்தில் காத்துரு. சமயம் வரும்பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உடனே எல்லாம் கிடைக்காட்டா கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம். உடனே நன்மை நடக்காத உடனே கர்த்தர் என்ன நினைக்கல, நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நமக்குன்னு சிலதை நியமித்து வச்சிருக்கிறாரு. நீங்க ஏற்றுக்கொள்ள முடிஞ்சாலும் சரி, ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் சரி, நான் தெளிவா சொல்றேன், சில நன்மைகளை அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். அந்த காலம் வரும்போது தானா தருவாரு. அம்மி கும்மியா மறிஞ்சாலும் அதுக்கு முன்ன நடக்காது. அவர் ராத்தனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். பொறுமையோட காத்துரு. எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சாட்சி பைபிள்ல இருக்குது. ஆண்டவருக்கு தோத்திரம். எத்தனையோ வயசானவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உனக்கு நம்பிக்கை ஏன் தளருது? உன்னுடைய வாழ்க்கையில ஏன் சோர்வு வருது? இந்த காலையில கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். நீ அவரிடத்துல வா, பாக்கியெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது அந்த வார்த்தை, அவரிடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அதே 45வது அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, தாமதிக்க வேண்டாம். என்ன செய்யாண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்? சத்தமா சொல்லுங்க. தாமதிக்க வேண்டாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாமதிக்க வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாமதிக்க வேண்டாம். சொல்லுங்க, தாமதிக்க வேண்டாம். தாமதம் பெரிய ஆபத்து. சொல்லுங்க, தாமதம் பெரிய ஆபத்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாமதம் பெரிய ஆபத்து. நிறைய பேரை பாரு, ஊழியம் செய்ய வாண்ணா வரவே மாட்டான். இடியும் சவுட்டும் வாங்கி காலும் கையும் முறிஞ்ச பிறவாக்கம் எங்க வாருது? அல்லேலூயா. ஒழுங்கா ஊழியம் செய்ய வாண்ணா என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். பாஸ்டர், அதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது, அதுக்கெல்லாம் நம்ம சரியே படாது. ஆமா, நமக்கு அறிவே இல்லை, புத்தியே இல்லை, அது இல்லை, இது இல்லை. பாப்பாரு சாக்கு போக்கா சொல்லுதா, யோனாவை மாதிரி தூக்கி ஒத்த எரி மீனுக்கு வயிற்றுக்குள்ள. கீழ்ப்படியாதவெல்லாம் கீழ்ப்படுகிற இடம் மீனுக்கு வயறு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியாட்டா உன்னை எங்க கொண்டு கீழ்ப்படிய வைக்கணுமோ அந்த இடத்துக்கு அனுப்பிடுவாரு. அதாக்குன்னு சொல்றது. முதல்ல மரியாதையை கீழ்ப்படிஞ்சிட்டா போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா நினிவேக்கு போயிருந்தோம்னா தோத்திரம், மீனுக்கு வயிற்றுக்குள்ளேயும் போவாண்டா, அங்க கடந்து ஒரு ஜெபமும் பண்ணாண்டா. எப்படா விடிவு காலம் வரும்னு காத்திருக்கவோ வேண்டாம். மதியினத்தினால மாட்டுகிற இடத்துல மாட்டாம இருப்போம். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டோடைய பிள்ளைகள் ஒழுங்கா கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியணும். தாமதிக்கப்படாது. சொந்த புத்தியில சாயப்படாது, சுய புத்தியில சாயப்படாது. சாஞ்சா ஆபத்துகள் பின்னால காத்திருக்கும். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, தாமதிக்காதே. தாமதிச்சா எனக்கு பிரச்சனை இல்லை, யாக்கோபே உனக்கு தான் பிரச்சனை. விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். தீர்மானம் எடுங்கள் சொன்னா அதுக்கு ஒரு தாமதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தாமதம் எதுக்கு? பார்த்துக்கலாம் பாஷர், பார்த்துக்கலாம் பாஷர், பார்த்துக்கலாம் பாஷர். ஆண்டவருக்கு தோத்திரம். ஞானஸ்நானம் எடுனா இந்த கூட்டையில் அடுத்த கூட்டம் தாமதம். அது வரைக்கும் வண்டி நீளுமான்றதாக்கும் பிரச்சனை. ஆமே 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 அல்லேலூயா. எடுனா அதுக்கு ஒரு தாமதம். சபைக்கு வாண்டா அதுக்கு ஒரு தாமதம். சபையில வந்து அங்கத்தின நாவனா அதுக்கு ஒரு தாமதம். பாசரே, எனக்கு மக்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வரலாம். அதுக்கு பிறகு ஞானஸ்நானா பெட்டி ரெடி ஆகாம இருந்தா கொள்ளலாம். நான் கொஞ்சம் ஓப்பனா பேசுற ஆளு. நீங்க வருத்தப்படுறதுனால நான் பேசாம இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தாமதம். சபைக்கு வானா அது தாமதம், ஆலயத்துக்கு நேரமா வானா அதுக்கு தாமதம். ஆண்டவருக்கு தோத்திரம். ஆனா வாரது மட்டும் தாமதம், போறது கரெக்டா பெறணும். உங்க புத்தியெல்லாம் மட்டையால அடிக்க வாரது மட்டும் லேட்டு, போறது கரெக்டா பெறணும். 5 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்துனா பாசனே, எங்களுக்கு சுகர் இருக்குன்னு தெரியாதா? உங்களுக்கு பிளஷர் இருக்குன்னு தெரியாதா? காரு பிளஷர் ஸ்கூட்டர் எல்லாம் உள்ள இருக்கலாம் செய்யுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்ல ஆச்சுமா. ஆலயத்துக்கு வர்றது மட்டும் தாமதம், எல்லாத்துக்கும் தாமதம் தாமதம் தாமதம். தீர்மானம் எடுக்கிறதுக்கு தாமதம், கர்த்தருடைய காரியங்களுக்கு தாமதம், எல்லாவற்றுக்கும் தாமதம் தாமதம் தாமதம். யோசேப்புக்கு வாயிலிருந்து வந்த வார்த்தை தாமதிக்காதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் நம்ம தாமதப்படுகிறதுனால நம்ம மேல கர்த்தர் கிருபையா இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டு போறோம் தெரியுமா? காலையில நான் பேசின ஒரு இடத்துல ஒரு காரியம் இப்படி இருக்கும். ஆண்டவருக்கு தோத்திரம். அவனை வெளியே ஓடுடே, சீக்கிரமா போடே, இந்த பட்டணத்தை அழிக்கணும், நீ போடே, சீக்கிரமா விலகி போ அப்படின்னு லோத்தை அவருக்கு மனைவியை பிள்ளையை விரட்டி விட்டாலும் அவன் கொஞ்சம் நம்ம ஊரு பாசையில சொல்ல போனா ஒரு கிடந்து நரங்கின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம கன்னியாகுமரியில் உள்ள பாசா தானே, கிடந்து நரங்கி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலும்புன்னு சொன்னா எழும்ப மாட்டான். காலை இழுப்பான், கையை இழுப்பான், திருங்குவான், இப்படி தேய்ப்பான், அப்படி தேய்ப்பான். மொத்தம் பாகிழிஞ்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், எழும்ப மாட்டான். இந்த மாதிரி ஒரு கிடந்து நரங்கியாக்க யாரு சொல்லுங்க? லோத்து. ஆபிரகாம் பண்ணின ஜெபத்துக்கு கிருபையை பாருங்க. கர்த்தர் அவன் மேல் வைத்த கிருபையினால அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது வந்து கையா பிடிச்சு இழுத்து கடகடா கொண்டு வெளியே தள்ளி போயிருந்தால. ஆனாலும் மற்றவளுக்கு போவதற்கு விருப்பம் இல்லை. ஐயோ திரும்பினா அப்படியே நின்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கேட்கேன், உப்பு தூடு மழை பெஞ்சா கரையுமா கரையாதா? ஐயா கரையுமா கரையாதா? ஆனா தெய்வம் உப்பு தூணா மாற்றினா கரையாது. மழை அடிச்சாலும் சரி, கடலே வந்து இழுத்தாலும் சரி, வாய்ப்பு இல்லை. அவ இன்னைக்கு திருஷ்டாந்தமா நிற்கிறாள். ஆண்டவர் சொல்றார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தாமதம். அநேக நேரம் நீங்க தாமதிச்சாலும் ஏதோ ஒரு பிரசங்கியாரை அனுப்பி உங்க இருதயம் பயப்படுகிற மாதிரி பேசி உங்களை உந்தி தள்ளி ஞானஸ்நானம் எடுக்க வச்சாக்கும் பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போறாரு. தாமதம், எல்லாத்துக்கும் தாமதம். இன்றைக்கும் இந்த நல்ல ராத்திரி வேளை ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறேன், கவனமாய் கேளுங்கள். இதுவரைக்கும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படி இல்லையா? இன்றைக்கு தாமதிக்காதே. ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படி, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக மாறுவாயாக. பைபிள்ல ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டித்தாரும் பாருங்க. ஒரு ஆளும் தாமதிக்கப்படாது, ஞானஸ்நானம் எடுக்க தாமதிக்கப்படாதுன்றதுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 9வது அதிகாரம் 18வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க பார்க்கலாம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் சதைகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாமதம் இல்லாமல் உடனே ஞானஸ்நானம் பெற்றான் சவுல் என்கிறதான பவுல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எதற்கும் தாமதப்படாதே. ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு தாமதப்படாதே. ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தாமதப்படாதே. ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு தாமதப்படாதே. ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு வருவதற்கு தாமதப்படாதே. கர்த்தருடைய காரியங்களில் தலையிடுவதற்கு தாமதப்படாதே. கர்த்தருடைய ஊழியத்தில் பங்கு வகிப்பதற்கு தாமதப்படாதே. ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு துரிதப்படுத்துகிறார். என்னிடத்தில் வருவதற்கு தாமதப்படாதே. தாமதப்பட்டால் பஞ்சத்தினால் அழிந்து போவாய். தாமதப்பட்டால் ஆகார குறைவினால் நீ நோய்வாய்ப்படுவாய். ஆகார குறைவினால் பாதிப்புகள் வரும். அநேக வேதனைகள் அனுபவிக்க வேண்டியது வரும். தாமதிக்காதே, சீக்கிரமா என்னிடத்திற்கு வாரும்.
கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பினுடைய வாயிலிருந்து வந்த அடுத்த மூன்றாவது வார்த்தை என்ன? ஆதியாகமம் 45வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவருடைய ஆடு மாடுகளோடும் கூட கோசேன் நாட்டிலே வாசம் பண்ணி சமீபத்திலே இருக்கலாம். என்னுடைய சமீபத்திலே இருக்கலாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்னிடத்துல வாரும், தாமதிக்காத. ஏன் வா, ஏன் தாமதிக்காதேன்னு சொல்றேன்னா, உன்னை நான் வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு பிளேஸ உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். அது கோசேன் என்கிறதான நாடு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம யோசேப்பு நமக்காக ஒரு நாட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். மகிமையான கோசேன் நாடு, செழிப்பு மிகுந்த கோசேன் நாடு, ஜீவ தண்ணீர் ஓடுகிற நாடு, மகிமை நிறைந்த நாடு, சூரியனும் சந்திரமும் வெளிச்சம் கொடுக்காதபடி ஆட்டுக்குட்டியானவரே அதனுடைய வெளிச்சமாக இருக்கிற அந்த மகிமையான நாட்டை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நாட்டில் வாசம் பண்ணுகிறதற்கு இந்த ராத்திரிக்கும் நம்மை கர்த்தர் அழைக்கிறார் என்று விரும்புகிறவர்கள் கை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, அந்த மகிமையான நாட்டிலே கர்த்தர் என்னை நடத்துகிறார், என்னை அழைக்கிறார், என்னை வாழ வைக்கிறதற்கு அவர் விரும்புகிறார். நன்றி. நல்ல வாயை திறந்து Praise, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவர் நமக்காய் ஆயத்தப்படுத்துகிற அந்த பச்சை பசேல் என்கிற மகிமையான நாடு, அந்த உன்னதமான நாடு, அந்த மகிமை பொருந்திய நாடு, அந்த ஜீவ விருட்சம் நிறைந்த நாடு, அந்த மேன்மையான நாடு. ஓ ஹalleluya. நன்றி நன்றி. ஹalleluya. மாட்சி மிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட மாசிறந்த வீடெனக்காய் ஆயத்தமாக்க. மாட்சி மிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட மாசிறந்த வீடெனக்காய் ஆயத்தமாக்க. கைகளால் கட்டிடாத ஓ நித்திய வீடதே, நித்திய வீடதே கண்டிடவே ஆசையோடு காத்திருக்கிறேன். கண்டிடவே காத்திருக்கிறேன். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதும் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன. பாடுங்கள் கைதட்டி. ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். நல்லவரே வல்லவரே பொன்னு காந்தனே, அல்லல் தீக என்று வாரீர் ஆத்மநேசரே. நல்லவர் வல்லவரே பொன்னு காந்தனே, அல்லல் தீர்க்க என்று வாரீர் ஆத்மநேசரே. எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகளே நீ, எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகளே நீ. அல்லேலூயா கானம் பாடி வானில் வாழ்ந்திட, அல்லேலூயா கானம் பாடி வானில் வாழ்ந்திட. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். சொல்லுங்கள். இயேசுவோடு, ஓஹோ இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் நிச்சய. அன்று தீரும் எந்த கஷ்டம் லோக மண்ணிலே, அன்று தீரும் எந்த கஷ்டம் யார் நிச்சய. அன்று சுத்த நின்று ஒன்றாய் பாடியாக்கவே, அன்று சுத்த நின்று ஒன்றாய் பாடியாக்கவே என்று இருப்பதென்ன பாக்கியம். எந்த ஆனந்தம். ஆசை என்றும் எந்த நாகம் பெருகிறது, ஆசை என்றும் எந்த
ஆனந்தமா என்று வாழ வாங்கி தீடுதே, ஆனந்தமா என்று வாழ வாங்கி தீடுதே. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம். துடபாலா கத்தாரான போனவரே, துடபாலா கபாரா போலா. பரலோக மகிமை, பரலோக மகிமை, பரலோக மகிமை. சுடபா கபாரே என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம். இயேசுவுக்காக ஜீவிப்பது என்ன ஆனந்தம். ஆட்சி மிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட ஆசிரந்த வீரனுக்காய் ஆயத்தமாக்க. ஆட்சி மிகும் நாட்டிலே சக்கத் கடகத்தது கூடன் கபாலா பிரலகமோ கபாலா. எஸ், கிருபை 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 அத்தனை மேல் கிருபை உண்டாகட்டும். கிருபை வெளிப்படட்டு. மகிமையான ராஜ்யத்தை நமக்காய் ஆயத்தம் பண்ணுகிறோம், நமக்காய் ஆயத்தம் பண்ணுகிறோம். அந்த கோசேன் நாட்டிலே அவரோடு கூட யாக்கோபின் குடும்பம் வாசம் பண்ணினது போல நமக்காய் ஆயத்தம் பண்ணுகிற அந்த உன்னதமான நாட்டிலே உன்னையும் என்னையும் உன் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் வாழ வைக்க விரும்புகிறார். என்னிடத்தில் வாசம் பண்ணலாம், என்னோடு வாசம் பண்ணலாம். உன்னை அழைக்கிறார், தாமதிக்காதே. என்னிடத்தில் வா, கோசேன் நாட்டிலே நீ வாசம் பண்ணலாம். இந்த வனாந்தரத்திலே சாகிறதை விட கோசேன் நாட்டிலே நீ வாசம் பண்ணலாம். கிருபப்பட்ட ஜனமெல்லாம் வாயை திறக்கட்டு, கிருபப்பட்ட ஜனமெல்லாம் துதிக்கட்டு. கிருப பாயுது, கிருப பாயுது, கிருப பாயுது. இந்த உலகத்தின் துன்பங்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி உன்னை மாட்சி மிகும் நாட்டிலே வாழ வைக்கிறதற்கு யோசேப்பு அழைக்கிறார். உனக்கு வண்டிகளை அனுப்பி இருக்கிறார். ரட்சிப்பின் வண்டி, ஞானசுதானத்தின் வண்டி, பரிசுத்த ஆவியின் வண்டி உனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். உடாபாலா கபாரான் உடாபாலா கபாராதி கதுராதராதராதி தீரமா ரலமா ஹமனா கடகமனா. ஆவியில களி கூறுகிறவர்களுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். அந்த மாட்சி மிகும் நாடு, ஆமென், உனக்கு போதுமானது. அந்த மாட்சி மிகும் நாடு வேதனைகள் நீங்கும் காலம் வரைக்கும் போதுமானது. மாட்சி மிகும் நாடு உனக்கு மகிமையானது. மாட்சி மிகும் நாடை இழக்காதே. அநேகர் பஞ்சத்தில் சாகும் பொழுது, அநேகருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பொழுது யோசேப்பு தன் குடும்பத்தை அவன் கோசேன் நாட்டிலே உயிரோடு வைத்தார். ஆமென். நரக ஆக்கினைக்கு உன் குடும்பத்தை நீங்களாக்குகிற யோசேப்பு இனி வருகிற தண்டனைக்கு நீங்களாக்குகிற யோசேப்பு, இனி வருகிற வேதனைகளுக்கு நீங்களாக்குகிற யோசேப்பு, இனி வருகிற வறுமைகளுக்கு உன்னை நீங்களாக்குகிற யோசேப்பு இந்த ராத்திரி உன்னை அழைக்கிறார். நீ வா, உனக்கு ஒரு நாட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அது கோசேன் என்கிறதான நாடு. Oh, hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை பேர் அந்த கோசேன் நாட்டில் வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்குன்னு நல்ல மேய்ச்சல் உள்ள ஒரு நாட்டை யோசேப்பு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு அப்பா பல வருஷமாக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் அங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறார். இந்த உலகத்தில் பஞ்சங்கள் வரப்போகிறது, இந்த உலகத்தில் ஆபத்துகள் வரப்போகிறது, இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் வரப்போகிறது. இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சி தொடங்குகிற காலம் முதற்கொண்டு ஜனம் சமாதானம் அற்று போகிற ஒரு காலம் வருகிறது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானம் தேசத்தை விட்டு எடுபடுகிற ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்திலே உன்னை சமாதானம் கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி விடுதலையோட கத்தர துதி. உனக்கென்று ஒரு கோசேன் நாட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்கேயோ ஒரு வனாந்தரம் அல்ல, எங்கேயோ ஒரு குப்பை மேடு அல்ல, எங்கேயோ ஒரு மோசமான இடம் அல்ல. ஆமென். செழிப்பு நிறைந்த ஒரு கோசேன் நாடு.
ஓ ஹல்லேலூயா. எத்தனை பேர் அங்க போகணும்னு ஆசை முடியும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஜோதி தோன்றுகிற தேசம், மகிமையான தேசம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஜோதி தோன்றும் ஓர் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அங்கே நம் இரட்சகர் என்றென்றோ ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடோ. தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். என்பரா வீட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. என்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம். பாடுவோம் ஆடுவோம். உடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே இந்த இயேசுவின் மோட்ச வீடே. இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே இந்த இயேசுவின் மோட்ச வீடே. பூவியாத்திரை தீர்ந்திடும் போதே பரலோகம் அழைத்திடுமே. எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வல்லவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். பரலோகத்தில் இயேசுவை அல்லாஹ் பரமானந்தம் பேரில்லையே. பரலோகத்தில் இயேசுவை அல்லாஹ் பரமானந்தம் பேரில்லையே. அங்கு சென்று அவர் முகம் காண்பேன், அவள் தீர அணைத்துக் கொள்வேன். எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வல்லவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். நம் முன்னோர் பலராய் கரை மீதே நமக்காகவே காத்திருக்க. நம் முன்னோர் பலராய் கரை மீதே நமக்காகவே காத்திருக்க. இன்னில் தேவராதி யோரன் மோரம் மோரம் செய்வார். ஓ எந்தன் வாஞ்சை உயர் சீயோன், என்னை வல்லவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே தாமே துடைத்திடுவார். பரலோகத்தில்
இயேசுவே அல்லால் பரமானந்தம் வேறில்லையே. பரலோகத்தில் இயேசுவே அல்லால் பரமானந்தம் வேறில்லையே. அங்கு சேர்ந்து அவர் முகம் காண்பேன், அவள் தீர அணைத்துக் கொள்வேன். எந்த முயற்சியோன் என்னை வந்தவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே உடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். துரானா கந்தனா சந்தரவனா இளைப்பாறுதல் தருகிற நாடு, வேதனைகளை மாற்றுகிற நாடு, துன்பங்களை மாற்றுகிற நாடு, கவலைகளை மாற்றுகிற நாடு, எதிர்கால பயத்தை நீக்குகிற நாடு, மரண பயத்தை நீக்குகிற நாடு, கண்ணீரை துடைக்கிற நாடு, மகிமையான நாடு, சந்தோஷமான நாடு, பரலோக மகிமை நிறைந்த நாடு. உடமலா சந்தரமலா கரா குடகட்டரா கதரியா பிரடகமலா கமலாரியா. அந்த கோசே நாட்டிலே உன்னை வாழ வைக்க அவர் விரும்புகிறார். தரகமா கதுரா லகபா ரகதிரா பஸ்க மனகம் துரா லகதுடா ரியாந்தரா பிரைட கமல துடபலபரா. பரலோக மகிமையால நிரம்பி கர்த்தரை ஆராதி. பரலோக மகிமையால நிரம்பி கர்த்தரை ஆராதி. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்கிறது. இன்னும் எத்தனை காலம் தாமதிக்கிறாய்? இன்னும் எத்தனை நாள் தாமதிக்கிறாய்? சீக்கிரமாய் திருக்கொள்வார். கண்ணீர் கர்த்தர் தாமே. ஓ கண்ணீர் கர்த்தர் தாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாடு மகிமையான நாடு. அந்த நாடு நமக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நாடு. எல்லா எகிப்தியனுக்கு நடுவிலும் அல்ல உனக்கு நாடு. உனக்கு ஒரு தனி நாடை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கைதட்டி துதி. சாத்தான் இல்லாத நாடு, துன்மார்க்கர்கள் இல்லாத நாடு, வேதனைப்படுத்துகிறவன் இல்லாத நாடு, துயரங்கள் இல்லாத நாடை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதை யோசேப்பே உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வண்டியில ஏறிக்கொள். யோசேப்பு அனுப்பின வண்டிகளில் ஏறிக்கொள். ரட்சிப்பாகிய வண்டியில் ஏறிக்கொள். ஞானஸ்நானமாகிய வண்டியில ஏறிக்கொள். பரிசுத்த ஆவியாகிய வண்டியில ஏறிக்கொள். இந்த வண்டி யோசேப்பு இருக்கிற இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த வாஞ்சை உயர் சீயோன் என்னை வந்தவன் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே. யாக்கோபு யோசேப்பு அனுப்பின வண்டியை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டார். யோசேப்புக்கு வார்த்தையை கேட்ட உடனே ஆவி உயிரடைஞ்சது. அந்த வண்டியில ஏறி போறா. அவங்க அப்பா வாரார்ன்ற செய்தி யோசேப்புக்கு கிடைச்ச உடனே தன் ரதங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு யாக்கோபுவையும் குடும்பத்தையும் சந்திப்பதற்கு அரண்மனையில் இருந்து புறப்பட்டு வந்தது போல உனக்கு குறிக்கப்பட்ட மகிமையின் நேரம் வரும் பொழுது, இவ்வுலகத்தை விட்டு நீ பரலோகத்துக்கு ஏறி போகிற நேரம் வரும் பொழுது, ஓ நம்முடைய நல்ல யோசேப்பு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவய காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வந்து உன்னை அந்த மகிமையான நாட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பார். இருக்குது. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வசனத்தை நிறுத்திடுறேன். நேரம் போயிட்டு சீக்கிரமாய். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவருக்கும்
என்ன வராம பார்த்து கொள்ளுவேன்? வறுமை வராம பார்த்து கொள்ளுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வறுமை வராமல் பார்த்து கொள்ளுவேன். என்ன வராமல் பார்த்து கொள்ளுவேன்? வறுமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, இந்த பஞ்சத்துல கானான்ல கடந்தா வறுமைதான், கோசேனுக்கு போயிட்டா வறுமை வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்துல நிறைய வறுமைகள் வரும், தேவைகள் வரும், குறைவுகள் வரும், அங்கலாய்ப்புகள் வரும், சங்கடங்கள் வரும். கோசேனுக்கு போயாச்சுன்னா சொல்லுங்க, உங்களுக்கு வறுமை வராமல் உங்களை பராமரிப்பாரா? அங்க போன பிறகு சம்பாத்தியம் பண்ணி சோத்துக்கு என்ன பண்றது, கடனுக்கு என்ன பண்றது? நோ, உனக்கு வறுமை வராமல் பார்த்து கொள்ளுவார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து அதே வசனத்தில் எழுதிருக்கு பாருங்க, உங்களை பராமரிப்பேன். ஐ வில் நரிஷ் யூ. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு ஐ வில் நரிஷ் யூ. அப்படின்னா உன்னை கொழுமையாக்குவேன் அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பராமரிக்கிற நல்ல யோசேப்பு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது? இயேசுநாதர்கிட்ட வந்தா என்ன அவர் பராமரிப்பார்? He will take care of me and my family. என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பராமரிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 45:18 பார்வோன் சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தையை பாருங்க. எகிப்து தேசத்தின் நன்மையை உங்களுக்கு தருவேன். என்ன சொல்லுகிறார்? எகிப்து தேசத்தினுடைய நன்மையை உங்களுக்கு தருவேன். அப்படின்னா வெறும் பரலோக ஆசீர்வாதங்களை மட்டும் இல்லை, இந்த உலகத்தின் நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இயேசுநாதருக்கு பின்னால நீ வந்தா உன்னை கர்த்தர் எல்லா நன்மைகளாலும் நிரப்புவார். சொந்த வீடு வாசல் ஏற்படுத்தி தருவார். குடும்ப பாத்திரங்களால் நிரப்புவார். புத்திர வாக்கியங்களால் நிரப்புவார். கடன் தொல்லைகளை நீக்குவார். உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு கர்த்தர் கிரியை செய்வார். உலகத்திலும் உன்னை ஆண்டவர் நன்மையால் நிரப்புவார். ஒரு அல்லேலூயா. அடுத்து சொல்றார் பாருங்க, 45:20 வாசித்துருங்க, முடிச்சிடுறேன். 45:20 உங்கள் தட்டு முட்டுகளை பற்றி எல்லாம் என்ன பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவலை இல்லாம வாழ வைப்பார். சொல்லுங்க. எங்க போனா? யோசேப்பு கிட்ட போனா இதெல்லாம் வரவே வராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தட்டு முட்டுக்கு கவலைப்படாம வாழணும்னா யோசேப்பு கிட்ட வரணும். கோசேப் நாட்டுக்கு போகணும். சொல்லுங்க, கோசேப் நாட்டுக்கு போகணும். எல்லாம் மாறி போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என் ஆவி உயிரடையுதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இதை கேட்டாலே உயிர் அடையுதுன்னா இதை அனுபவிச்சவனுக்கு ஆவி எப்படி உயிர் அடைஞ்சிருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. அல்லேலூயா. கேட்டதுக்கே இந்த உயிர்னா அனுபவிச்சவனுக்கு என்ன உயிரா இருந்திருக்கும்னு யோசித்து பார்க்குறீங்களா? இந்த ராத்திரியிலும் ஒரு வார்த்தையை சொல்றேன். இந்த பரம யோசேப்பாகிய இயேசுவின் இடத்தில் ஒருவன் அவருடைய அழைப்பை கேட்டு வந்தால் இவ்வுலகத்துடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக கூடவே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். இந்த மண்ணுலக ஆசை வெறுத்தே இப்புவி ஒரு சொல்லவல்ல. இந்த மண்ணுலக ஆசை வெறுத்தே இப்புவி ஒரு சொல்லவல்ல. இன்பம் எண்ண மனம் எல்லாம் இயேசு நக்கை நோக்கி தொடருகிறேன். என் வாஞ்சை உயர் சீயோன் என்னை வல்லவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே துடைத்திடுவார். அற்பமான சரீரம் அழிந்தே அடைவே மறுரூபமாக. அற்பமான சரீரம் அழிந்தே அடைவே மறுரூபமாக. புது ராகம் புது கொடியோடே புது பாட்டு பாடிடுவேன். எந்த வாஞ்சை உயர் சீயோன் என்னை வல்லவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீராமையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே
இயேசுவே அல்லால் பரமானந்தமே இல்லையே, பரலோகத்தில் இயேசுவே அல்லால் பரமானந்தமே இல்லையே. அங்கு சென்று அவர் முகம் காண்பே, அவள் தீர அடித்துக் கொள்வேன். என்ற வாழ்க்கை உயர் சீயோன் என்னை வல்லவர் சேர்த்துக் கொள்வார். கண்ணீர் யாவையுமே